இன்னைக்கு நம்ம வந்து ஜெல்லி மிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்க. இப்போ வந்து அந்த ஜெல்லி வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரூட் மோல்டில் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் இதில் ஊற்றி ஃப்ரீஸாக வைக்கணும். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இப்படி தான் கூலாகி அது அப்படியே ஜெல்லி ஆயிடுங்க பாருங்க. இப்பயே அப்படியே ஜெல்லி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இது அப்படியே நம்ம அந்த மோல்டில் ஊற்றி பண்ணலாமா? இது வந்து லைமோட, இது வந்து லைம் ஃப்ரூட்டு, இது வந்து இது வந்து ஆரஞ்சு, இது கிரேப்ஸு, இது வந்து ஸ்ட்ராபெரி. அதே இதுதான் எங்கிட்ட வருது. இப்போ ஊற்றிடலாமா? ஓகே ஓகே, இது ஊற்றியாச்சு. ஓகே, இதையும் ஊற்றியாச்சு. அடுத்தது ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸ்ட்ராபெரியும் ஊற்றியாச்சு. இப்போ கிரேப்ஸ். அடுத்தது திரும்பியும் கிரேப்ஸ். அடுத்து ஆரஞ்சு. அடுத்தது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வந்துருச்சு. இப்போ லைமையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? சுதே பாஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்கிட்ட 2 மோல்டு இருந்துச்சு. 2லேயும் அந்த ஜெல்லி மிக்ஸை ஊற்றி நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம். ஓகே, ஒன்று உள்ளே வச்சாச்சு. அடுத்தது போய் எடுத்துக்கிறேன். அடுத்தது எடுத்துகிட்டு வந்து இதையும் உள்ளே வச்சிடலாம். ஓகே, 2த்தையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறமா எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஜெல்லி ஃப்ரீஸ் ஆயிடுச்சான்னு பாப்பா, வாங்க. இங்கே பாருங்க, நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இருங்க, ஒன்று எடுத்து காமிக்கிறேன். வாங்க, அவங்க கொண்டு போய் நம்ம இது எல்லாத்தையும் அன்மோல்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரூட் மோல்டில் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு எடுத்துடலாம்.
இப்போ வந்து கிரேப்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரூட் மோல்டில் தான் அன்மோல்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சை வந்து எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கிரேப்ஸ் எடுத்துருவோம். அடுத்தது ஸ்ட்ராபெரி எடுக்கிறேன். ஸ்ட்ராபெரி, லெமன், திரும்பி அதே தான் ஸ்ட்ராபெரி, அடுத்தது லெமன், என்னடா ஒரு மணிக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது கிரேப்ஸ். இப்போ ஃப்ரூட் மோல்டு நம்ம முடிச்சாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை பாருங்க. இப்போ நம்ம இன்னொன்று மோல்டு அன்மோல்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ எடுத்துடலாமா? பாருங்க, எல்லாத்தையும் அன்மோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எப்படியா ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம எல்லாரும் பிறை வித் மதி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிறை வித் மதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.